குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி இணையர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 28ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ செவ்வாய் பாருங்க, நமது உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன். அப்போ ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், நீண்ட ஆயுள் பலம் இருக்கும். அதே போல ஒருவர் அதிகாரத்துறையில் ஆணையிடக்கூடிய பதவியில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்றே அர்த்தம். அதே போல கனரக இயந்திரத்திற்கு காரகன் பாருங்க செவ்வாய். அதே போல கரண்டுக்கு காரகன் பாருங்க செவ்வாய். விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய். அப்ப செவ்வாய் பலம் பெற்று இருப்பது பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவசியமான ஒன்று. அதே போல ஒருவர் பாருங்க ரொம்ப கம்பீரமாக இருக்கிறார், ரொம்ப பஞ்சுவாட்டியா இருக்கிறார், நேரத்தை சரியாக ஒருவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும். அப்போ மிகப்பெரிய என்ஜினியர்களை உருவாக்கக்கூடியவரும் பாருங்க செவ்வாய் தான். நமது பூமிக்காரகனும் செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அதிக சொத்து, அதாவது அதிக நிலமுடையவர்களாகவும் இருப்பார்கள், நல்ல கட்டிட யோகம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் பாருங்க ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சாரம் செய்தார். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகுதான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்தாலும் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் பாருங்க 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அதாவது 4ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாருங்க. இந்த 45 நாட்களும் பாருங்க அதிர்ஷ்டமான நாட்கள். ஆனால் ஜூலை 28ஆம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், தாய் தந்தையர் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும், வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் செலுத்தணும். அதே போல் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் ஜூலை 28ஆம் தேதி வரையும். அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பாருங்கள் செய்வதற்கு தடை ஏற்படும். ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுனாலே பாருங்கள் உங்களுக்கு தடை வரும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதெல்லாம் சிறப்புங்க. அதே போல் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும், ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்போ பாருங்கள், ஒரு முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 45 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூலை 28ஆம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆரோக்கியத்திலேயே கவனம் செலுத்தணுங்க சிம்மராசிக்காரர்கள். சரி, ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு 45 நாட்கள், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி வரையும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன், இது எல்லாமே பாருங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ முக்கியமாக அசியா சொத்தில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட வாங்கிறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். புதிய முதலீடு லாபம் தருங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 13ஆம் தேதி வரையும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெருசாக முதலீடு போட்டாலும் அதில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே போல் முக்கியமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த 45 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள்ங்க. நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும். தந்தையார் தாயார் வழி ஆதாயங்களை கொடுக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு தடை விலகி நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை, முக்கியமாக லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும்.
பணப்புழக்கத்தை கொடுக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார். இது பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வியாபாரத்துறை இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல பண வரவுகளை கொடுக்கும். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 13ஆம் தேதி வரையும் இந்த 45 நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணத்தை எண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தாலும் பாருங்க, சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிக்கு வீடு கொடுத்தோம் லாபஸ்தானத்தில் இருப்பது. உயர் பதவி தேடி வரும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக உயர் பதவி இல்லைன்னாலும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. புதுசாக ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், குருவோடு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. நீங்கள் செய்கின்ற தொழிலில், செய்கின்ற உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க, சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் எல்லாமே பாருங்க சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இந்த கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார். கேது பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது, அவர் எந்த நட்சத்திரத்தில் போறாரு, எந்த பாதத்தில் போறாரோ அந்த நட்சத்திரம், அந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பாருங்க ஒரு சில சிரமங்களை கொடுக்கும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இன்னும் 2 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். இந்த பூர்வம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் ஜூலை 28லேருந்து ஒரு 2 மாதத்துக்கு ரொம்ப விழிப்பாக இருக்கணும். மற்றபடி பாருங்கள், மற்ற நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்த மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதுவும் இந்த பூர்வ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். 2 மாதத்துக்கு, ஜூலை 28லேருந்து ஒரு 2 மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 7க்குடையவன் பாருங்கள் குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பயணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாடு விஷயத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இப்போ 2 மாதமாக தான் பாருங்கள் உங்களுக்கு ஜூலை 28ஆம் தேதிக்கு முன்னால் 2 மாதம் தான் பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தொழில் முதலீடு சார்ந்த பிரச்சனை, வியாபாரத்தில் நஷ்டம், வண்டி வாகன நஷ்டம், மனசில் கவலை, மனசில் நிம்மதி இல்லை, இது போன்ற சில சிரமங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். நீங்கள் எந்த காரியத்தை இறங்கினாலும் அதில் வெற்றி உண்டுங்க. உங்களுடைய முயற்சிகள் பாருங்கள் வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அதே போல் பாருங்கள், நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கணும், ஒரு வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த வீடு நல்ல ஒரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனம் ஏதாவது விற்கணும், இல்லைன்னா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனம் விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உடனே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பாருங்கள் மன சந்தோஷத்தையும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும், நல்ல பண வரவுகளையும், சொந்த பந்தத்தில் நெருக்கத்தையும், வாழ்க்கையில் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். கட்டாயம் ஒரு சிலருக்கு உயர் பதவியை தேடி வரும். இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருங்க. ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்தோம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதுவும் நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில், வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.